ஆதிக்கடவுள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்றைக்கி குருவார வியாழக்கிழமை காலை பொழுதில் நம் பணியை துவங்குவதற்கு முன்னால் ஓம் வர்ஷபத்வஜாய வித்மகே கரணி அத்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத் தேவனாம்ச ஜீவனாம்ச குஷினாம்ச குரும் காஞ்சன சந்நீபம் புத்திபூதம் த்ரீலோகத்யதம் நவாமி அஸ்பதியும் என்று கூறி உங்கள் பணியை தொடருங்கள். உழைப்பே உயர்வு தரும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு சிறுகதையை கூறி இந்த நாளின் தொடக்கத்தை உணருவோம், நமது பணியை தொடருவோம் என்று கூறி, ஒரு தொழிலாளியும் ஒரு முதலாளியும் ஒரு காட்டுத்தடத்திலே வெகு தூரம் நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். அதில் முதலாளிக்கு சற்று களைப்பு ஏற்பட்டது. அவர் தொழிலாளியிடம் கூறினார், சற்று நேரம் மரத்தடி நிழலில் அமர்ந்துவிட்டு பிறகு செல்லலாம் என்று. தொழிலாளியும் சரி என்று கூறினார். ஒரு மரத்தின் நிழலில் இருவரும் அமர்ந்திருந்தனர். அப்போது அவர்களுக்கு எதிரே அழகான 2 ரோஜா செடிகள் கண்ணில் பட்டது. உடனே முதலாளிக்கு இந்த ரோஜா செடிகளை கொண்டு சென்று தனது வீட்டிலே வைத்து வளர்க்க வேண்டுமென்ற ஆசை மனதிலே எழுந்தது. உடனே அந்த தொழிலாளியிடம், அதோ பார், அங்கு 2 ரோஜா செடிகள் இருக்கின்றன, அதை பறித்து சென்று என் வீட்டில் வைக்கலாம் என்று நினைக்கிறேன், நீ சென்று பறித்து வந்து கொடு என்று சொல்ல, தொழிலாளியும் சென்று அந்த ரோஜா செடியை ஒரு நிமிடம் உற்று நோக்கினார். பிறகு அந்த 2 செடிகளையும் வேரோடு பறித்து தனியாக வைத்து கொண்டு அங்கிருந்த களிமண்ணை ஒரு கவரிலே எடுத்து கொண்டு வந்து முதலாளியிடம் ரோஜா செடிகளை கொடுத்தார். அப்போது முதலாளி கேட்டார், அது என்ன கையில் வேறொரு பொட்டலம் என்று. அதற்கு தொழிலாளி சொன்னார், இது களிமண் முதலாளி என்று. முதலாளி சிரித்து கொண்டார். ரோஜா செடியை வைத்தால் ரோஜா வரும், களிமண்ணை எடுத்து கொண்டு சென்று இவன் என்ன செய்வானோ என்று எண்ணி மனதுக்குள்ளேயே நகைத்து கொண்டார். அதன் பிறகு இருவரும் தங்களுடைய பயணத்தை தொடர்ந்தனர். சில காலங்களுக்கு பிறகு இந்த முதலாளி வேறு ஒரு வேலை விஷயமாக அந்த கிராமத்திற்கு வந்த பொழுது அந்த பழைய தொழிலாளியை சந்திக்க நேர்ந்தது. அப்போது முதலாளி அந்த தொழிலாளியை பார்த்து, எப்படி இருக்கிற, என்ன பண்ணுற, ஏது பண்ணுற என்று கேட்க, அந்த தொழிலாளி சொன்னார், முதலாளி, உள்ளூரிலே நான் ஒரு பூக்கடை வைத்திருக்கிறேன், பூ வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறேன், இப்பொழுது ஓரளவு வருமானம் நன்றாக இருக்கிறது என்று கூறினார். இதை கேட்ட முதலாளி, பூக்கடையா, எப்படி என்று கேள்வி எழுப்ப, நாம் இருவரும் ஒரு வேலை விஷயமாக காட்டுத்தடத்தில் சென்று கொண்டிருந்த பொழுது நீங்கள் ரோஜா செடியை எடுத்து சென்றீர்கள், நான் களிமண்ணை எடுத்து சென்றேன் அல்லவா, எனக்கு இருந்த சிறிது காலி இடத்தில் அந்த களிமண்ணில் இருந்த ரோஜா விதைகளை எல்லாம் தூவிவிட்டேன். அது நன்றாக வளர்ந்து பெரிய ரோஜா தோட்டமாகவே உருவாகிவிட்டது. அந்த பூக்களை எல்லாம் தற்பொழுது ஒரு கடை அமைத்து வியாபாரம் செய்து ஓரளவுக்கு நான் நன்றாக இருக்கிறேன் என்று கூற, சரி முதலாளி, நீங்கள் ரோஜா செடியை எடுத்து சென்றீர்களே, அது எப்படி இருக்கிறது என்று கேட்க, அது நட்ட பொழுது நன்றாக இருந்தது, பிறகு காய்ந்து அந்த செடி பட்டு போய்விட்டது என்று கூற, அது சரி, ரோஜா செடியை எடுத்து வர சொன்ன நான் ரோஜா செடியை நட்டேன், அது பட்டு போய்விட்டது, களிமண்ணை எடுத்து சென்று நடவிட வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு எப்படி தோன்றியது என்று முதலாளி கேள்வி எழுப்ப, அதற்கு அந்த தொழிலாளி சொன்னான், முதலாளி, உங்கள் கண்ணுக்கு தெரிந்தது ரோஜாவும் ரோஜா செடியும் மட்டும்தான், ஆனால் என் கண்களுக்கு தெரிந்தது அந்த களிமண்ணின் உள்ளே இருந்த அந்த ரோஜாவின் கருவறை, அந்த விதைகள்.
அதனால்தான் நான் களிமண்ணை எடுத்து கொண்டு சென்றேன் என்று கூறினார். ஆக உண்மையாய் உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் எல்லோருக்கும் நிச்சயம் கடவுள் கை கொடுப்பார், துணை இருப்பார். அவர்களது உழைப்பு அவர்களுக்கு ஏற்றத்தையும் ஊக்கத்தையும் தரும் என்று கூறி நன்றி, வணக்கம்.